வீட்டுக்கு வராங்க. அனாமிகாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். "நீ சொன்ன மாரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்தேனா, இப்போ உனக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ! எப்படியோ சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. "இல்லங்க நீங்களா ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய மதிப்பு கிடைக்கும். பெரிய இதுக்கு அந்தஸ்து கிடைக்கும்" அப்படின்றாங்க. "சரிங்க அனாமிகா பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிறாரு. காயத்ரி கிட்ட "அத்தை எனக்கு காஃபி வேணும் அத்தைன்னு" கேட்குறாங்க. அந்த டைம்ல மகா ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, "காஃபி போடு மகா" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்றாங்க. "இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில பண்ணி தரேன் அத்த" அப்படின்றாங்க. இது எல்லாத்தையுமே ராஜலட்சுமி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு என் மருமக பொண்ணு, அவ இப்பதான் ஆஃபீஸ் போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, ஆஃபீஸும் போயிட்டு வரா. வந்துட்டு அவங்கலாம் உனக்கு வேலைக்காரி அவலாம் காஃபி போடுறதுக்கு. உன் மருமகளுக்கு வேணுனா நீ போய் போட்டு குடு. இல்ல அவள போய் போட்டுக்க சொல்லுன்னு சொன்னாங்க. மகாவுக்கு எங்கேருந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமே தெரியல. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையுமே கவனிச்ச பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம சொன்ன விஷயம் அவன் மனசுல போய் பதிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மகாவ ஏத்துக்க ஆரம்பிச்சிருக்கா ராஜலட்சுமி. இப்படியே போனா சூர்யாவும் ஏத்துக்கிட்டான் அப்படின்னா, மகாவ எல்லாருமே ஏத்துப்பாங்க இந்த குடும்பத்துல. நமக்கும் கூடிய சீக்கிரம் சந்தோஷமான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் நான் வேலைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா சித்ரா தேவி ஏதாவது ட்விஸ்ட் பண்ணணும், பெரிய பிரச்சனை ஆகணும்னு சொல்லிட்டு, "என்னம்மா நீ போய் பார்க்க வேண்டாமா? ஆஃபீஸ் எல்லாம் சுத்தி பார்க்க வேண்டாமா? எப்படி இருக்குன்னு? அங்க விஜய் எப்படி வேலை பார்க்குறான்லாம் பார்க்க வேணாமா? நீயும் மகா மாரி சாப்பாடுலாம் கொண்டு போய் குடுக்குற மாரி கொண்டு போ. அப்பதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி தெரியும்னு" சொல்லிட்டு அனாமிகாவுக்கு சாப்பாடு குடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா விஜய் பார்த்தீங்கன்னா, கவிதையெல்லாம் சொல்லிக்கிட்டு, ரொம்ப சேட்டை பண்ணிட்டு, அட்டகாசம் பண்ணிட்டு விளையாடிட்டு இருக்கிறாரு. இத கவனிச்ச அனாமிகா பார்த்தீங்கன்னா, "இங்க நீங்க வேலை செய்யறதுக்கு வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன கவிதைலாம் சொல்லிட்டு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த இந்த ஆஃபீஸ்ல என்னதான் இருக்கீங்க பொசிஷன்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மாரி பேசி